இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி இந்த ஒரு வாரத்தில் நடந்துச்சு. ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு சொல்லுவாங்க. மேலே ஏறி கீழே இறங்கி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் கோபிக்கு அடி விழுந்துச்சு, இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கு ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. இதில் வேறு கோபி ஒரு பெரிய சதி திட்டம் செஞ்சார். எப்படி இருந்தாலும் வந்து இவருடைய வாழ்க்கையில் இவர் வந்து உருப்படியாக எதுவும் செய்ய போகிறதில்ல, திருந்தவே போகிறதில்ல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஜென்மம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் திருப்பி காமிச்சார். ஏன்னா வந்து அவருக்கு வேலை இல்லை, கோபிக்கு வேலை இல்லை, பிஸ்னஸ் போயிடுச்சு. இப்போ வந்து இவருடைய கடன் அடைக்கிறதுக்காகவும் இவருக்கு ஒரு புது பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கறதுக்காகவும் பாக்கியா அவங்க நகையை கொடுத்தாங்க. அந்த நகையை வாங்கிக்க மாட்டேன்னு ராதிகா சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அதில் வந்து அது இல்லாமல் வேறு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைக்கிறேன், நிறைய காசு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, நீங்கள் இப்படி சும்மா இருக்கக்கூடாது, நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கணும், நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, சூப்பர்மேன் அப்படி இப்படின்னு எதையோ வசனத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தன்னை சுற்றி இருக்க பெண்கள், ஈஸ்வரியில் ஆரம்பிச்சு ஈஸ்வரி, பாக்கியா, ராதிகா, இவங்க எல்லாருமே வந்து இவருடைய நல்லதுக்காக எல்லாம் போராடிட்டு இருக்கும்போது இவர் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய அம்மாவையும் அவமானப்படுத்துறதுக்கு தயாராகிட்டார். அதாவது ஈஸ்வரி முன்னாடி ஈஸ்வரியும் கூட்டு போயிட்டு அங்கே எல்லாரும் இருக்கும் பொழுது அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு மினிஸ்டர் வராமல் இருப்பாங்க. அப்படியே வந்து ஈஸ்வரியும் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கணும். ஏன்னா அவங்க பேர் தான் ரெஸ்டாரண்ட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கூட சாரி மம்மி அப்படின்னாரு. இந்த பக்கம் பாக்கியாவையும் அவமானப்படுத்துறது ரெடியாக இருக்காரு. இது இல்லாமல் ராதிகா கால் பண்ணும்போது ராதிகாட்டையும் போய் வேற சொல்லிட்டாரு. இப்போ அந்த சமயத்தில் இங்கே ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக வந்து மினிஸ்டர் வந்துடுறாங்க. ஒரு வழியாக வந்து அவங்களே வந்து கடை திறப்பு விழாவை நடத்தி சிறப்பாக வந்து எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு இப்போ அப்படியே கோபிக்கு அப்படியே கடுப்பாக இருக்க போகுது. இதில் இந்த செடியனோ இல்லை வந்து எழிலோ அந்த பிஏவும் இந்த அசிஸ்டன்ட் தான் தப்பாக புக் பண்ணிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல, அந்த பிஏவும் கோபியும் ஒருத்தர் பார்த்துக்கிறது பேசுறதை மட்டும் கவனிச்சாங்கன்னா கூடவே வந்து இந்த செந்திலுக்கும் வந்து இப்போ நியூஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்துடும்ல, இப்போ மினிஸ்டர் இங்கே தான் வந்தாங்கன்ட்டு. மினிஸ்டர் இப்போ இங்கே தான் வந்தாங்க அப்படின்னா அடப்பாவி அங்கேருந்து அங்கே போக வேண்டியவங்க வேணுனே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக இங்கே வர வைக்கலான்னு பிளான் பண்ணி இங்கே என்னோட மச்சானோட இதுக்கும் வந்து வரவிடாமல் பண்ணி அவனும் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி பண்ணிட்டியாடா, எல்லாம் உன்னால தான்டா கோபி, உன்னெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நினச்சேனாடா, இவ்வளோ கேவலமாக என்னையும் ஏமாற்ற பார்க்குறியாடா அப்படின்னு அவர் கோபமாக பேச, இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து இங்கே வீட்டில் செடியனுக்கோ எழிலுக்கோ தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க எல்லோரும் இருக்கும் பொழுது, ஏன்பா எப்படி வந்து அந்த மினிஸ்டரோட பிஏ உங்களுக்கு தெரியும், அந்த பிஏ தான் தப்பாக வந்து புக் பண்ணாங்கிறாரு, அப்போ நீங்கள் தான் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கீங்களா, அம்மாவோட பிஸ்னஸ் நல்லா நடக்கூடாதுங்கிறதுக்காக வேணுனே பண்ணீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு வந்து அவரோட சண்டை போட்டு அவரை கேவலமான ஆழ்வார்த்தை பேச, இந்த சமயத்தில் வந்து பாக்கியாவே அமைதியாக இருந்தாலும் ஈஸ்வரிக்கும் இது எல்லாரும் முன்னாடியும் தெரிஞ்சு இவர் தான் இதை பண்ணாருங்க மட்டும் தெரிய வச்சு அப்படின்னா ஈஸ்வரியை பலான்னு அரையணும் தான் பையனை, இதோட புத்தி வளர்த்தனடா உன்னை, கடைசி வரைக்கும் நீ திருந்துற மாதிரியே தெரியலடா, எப்படி அவ்வளோ கேவலத்தரமாக நான் வளர்த்தும் கேவலமாக நடந்துக்கிறேன், இவங்களோட கேரக்டரே சரியில்லை தான். இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஏன்னா இவங்களே வந்து பாதி நேரம் வந்து மற்றவங்களை மட்டம் தட்டுறதுலேருந்து எதை பற்றி யோசிக்காமல் தன்னோட தாந்தோன்றித்தனமாக முடிவெடுக்கிற மாதிரி ஆள் தான் ஈஸ்வரி. ஆனால் ஈஸ்வரி கெட்டவங்க கிடையாது. ஈஸ்வரி வந்து சில சமயம் வந்து சுயநலமாக நடந்துக்க தெரியும், ரொம்ப பழைய காலத்து ஆளாக நடந்துப்பாங்க. ஆனால் கோபி அப்படி கிடையாது. கோபி ஆக்சுவலாகவே ரொம்ப கெட்டவர். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பலார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அரைஞ்சு வீட்டை விட்டு வெளிலப்படா, நான் தான் உன்னை கூட்டம் தான், நானே உன்னை வெளில போக சொல்கிறேன், வெளிலப்படா அப்படின்னு ராதிகாவையும் இந்த கோபி வீட்டை விட்டு அனுப்புனா நல்லாயிருக்கும். நான் அவங்களும் போயிட்டாங்கன்னா கதையை வேறு மாதிரியாச்சும் கொண்டு போகலாம். இல்லைனா ஒரே மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதுவே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ